அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கோவில் கட்டும் யோகம், அதாவது பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த செயல் செஞ்சாலும் அதற்கான கிரக நிலைகள் கொடுப்பினை வேண்டும். ஜாதகத்தில் கொடுப்பினை இருந்து சில பேருக்கு கொடுப்பினை இருக்கும், அந்த அமைப்பு இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் அந்த யோகம் வராமையே போகும். அந்த யோகம் அந்த தசாபுத்தி வந்தால் தான் அந்த செயல் செய்வதற்கான நேரம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் கோவில் கட்டும் யோகம், அதாவது அவருடைய ஜாதகத்தை வச்சு ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அவர் புண்ணிய செயல் செய்வாரா, இல்லை தர்ம செயல் செய்வாரா, இல்லை அதர்ம செயல் செய்வாரா, இந்த இதெல்லாம் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கோவில் கட்டும் யோகம் அப்படிங்கிறது புண்ணிய செயல். அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் தான் கோயில்களை கட்டுவாங்க. இப்போல்லாம் யார் வேணாலும் கோயில் கட்டலாம், கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோயில் கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை. இருக்கிறதுலையே ஒருவருடைய புண்ணிய செயல்களில் முக்கியமான பங்கு வகிக்கிறது கோயில் கட்டுறது. அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் திருமண மண்டபம் கட்டுவாங்க, ராயல் அப்பார்ட்மெண்ட் கட்டுவாங்க, என்ன வேணாலும் கட்டுவாங்க. ஆனால் ஒரு சின்ன கோயிலை கூட அவங்களால வாழ்க்கையில் கட்டியிருக்க முடியாது. அப்போ அதுக்குன்னு கொடுப்பனை இருக்கணும். அந்த கொடுப்பனையை பற்றி, அந்த கொடுப்பனை எப்படி இருக்கும், அதுக்கான கிரக நிலைகள் என்ன, திசாபுத்திகள் என்ன, கோயில் கட்டுவதற்கான அந்த அமைப்பு, ஜாதக அமைப்பு என்ன, கிரக அமைப்பு என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துல குரு அப்படிங்கிற கிரகம் தான் ஆன்மீக காரியங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய பூஜை வழிபாடு, இந்த மாதிரியான ஆன்மீக சம்பந்தமான காரியங்களை எல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இந்த 9ஆம் இடம்ங்கிறது ஆன்மீக காரியங்கள், குரு, பக்தி, தெய்வம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். முதல்ல அதுக்கு அமைப்பு வேணும் இல்லையா? அப்ப லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கணும். இல்லைன்னா 9ஆம் அதிபதி லக்னம், இல்லைன்னா 2 பேர் சேர்ந்து எங்கேயா வேற எந்த ஸ்தானங்கள் கேந்திர திரிகோணத்திலேயாவது இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா லக்னம் 1ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் சம்பந்தப்படணும், அல்லது லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் சம்பந்தப்படணும். 2 பேரும் 1ஆம் அதிபதி 5லயோ 5ஆம் அதிபதி 1லயோ, இல்லை லக்னாதிபதி 5ஆம் அதிபதி சேர்ந்து கேந்திரமோ அல்லது திரிகோணத்திலேயோ, கேந்திரங்கிறது 1, 4, 7, 10, திரிகோணம்ங்கிறது 1, 5, 9 இதுல இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது புத்தி, சிந்தனை, செயல்திறன், நம்ம சிந்தனை எப்படி இருக்குங்கிறத சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். அப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா குருவோட லக்னாதிபதி குருவோட சேரணும். அப்படி இல்லைன்னா குரு லக்னம் லக்னாதிபதி இது சம்பந்தப்படணும். அதாவது லக்னாதிபதி போய் குருவோட சேரணும், இல்லைன்னா குரு லக்னத்தில் இருக்கணும். இந்த மாதிரி குரு லக்னாதிபதி சம்பந்தம், பாவர்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கணும் ஆன்மீக காரியங்கள் செய்வதற்கு. அப்பதான் அவர் ஆன்மீக காரியத்திலேயே ஈடுபடுவார். அப்படி இல்லைன்னா காலச்சக்கரத்துக்கு 5, 9, காலச்சக்கரத்துக்கு 5, 9 எது? 5ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு சிம்மம். சிம்மத்துல இவங்களுடைய லக்னாதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி இருக்கலாம், அல்லது தனுசு, அதாவது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் தனுசு ராசியில இவங்க லக்னாதிபதி இருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது அவங்க ஆன்மீகம் காரியங்கள் செய்வதற்கான அவர்களுக்கு சிந்தனை ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதிலே ஆர்வம் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் தனுசுல பார்த்தீங்கன்னா 9 கிரகத்துல எந்த கிரகமும் பகை நீச்சமாகாது. ஆட்சி உச்சனாலும் சமம், மூலத்திரிகோணம் இப்படிதான் இருக்கும். அதோட இல்லை தனுசு ராசியில தான் பார்த்தீங்கன்னா குரு மூலத்திரிகோணம் அடைவார். நவகிரகத்துல சுபகிரகம் 100% சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனுசு ராசியில தான் மூலத்திரிகோணம் அடைவார். அதாவது குரு பகவானுக்கு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கும் அவர் தான் அதிபதி. ஆனா தனுசு ராசியில மட்டும்தான் குரு மூலத்திரிகோணம் அடைவார். மூலத்திரிகோணம்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததா சொல்லப்படுறதுதான் மூலத்திரிகோணம். அப்போ மூலத்திரிகோணம் தனுசுல குரு அடைகிறதுனால குருவுடைய பரிபூர்ண அருள் நிறைந்த ஆதிக்கம் நிறைந்த ராசி தனுசு ராசி. அப்ப தனுசு ராசியில உங்களுடைய லக்னாதிபதி இருக்கிறது, தனுசு சம்பந்தமா இல்லைன்னா ராசி அதிபதியாவது, குறைஞ்சபட்சம் ராசி அதிபதியாவது இருக்கிறது, சந்திரனாவது இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படை தகுதிகள் உங்க ஜாதகத்துல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, கட்டடம் சம்பந்தப்பட்டது. 10ஆம் அதிபதி கர்மா, அதாவது பார்த்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். கர்மா, அதாவது கர்மம், எந்த செயல் செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம்.
அப்ப பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது ஆட்சி உச்சத்தோட. ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும், அதாவது 10ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி அல்லது 4ஆம் இடத்து அதிபதி 10ல இப்படி மாறி பரிவர்த்தனை யோகமா இருக்கிறது. அல்லது ஒருவருக்கு ஒருவர் பார்வை செய்வது. இப்போ ஒரு 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி இருக்கிறது, இல்லைன்னா 10ஆம் அதிபதி இருந்து 4ஆம் அதிபதி இருக்காருன்னு வச்சுங்க, 10ஆம் இடத்து அதிபதி பார்க்கறது, அவருடைய பார்வை செலுத்துறது. இல்லைன்னா 10ஆம் இடத்து அதிபதி 10ல இந்த 4ஆம் இடத்து அதிபதி இருந்து 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்து அதிபதி இருந்து 10ஆம் இடத்து அதிபதியுடைய பார்வை கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு 4, 10 தொடர்பு இருந்து அவருடைய தசை, புத்தியை விட தசா நடக்கணும். 4ஆம் இடத்து அதிபதி தசையோ அல்லது 10ஆம் இடத்து அதிபதி தசையோ நடக்கணும். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து 6, 8, 12 மறைஞ்சு இருக்கிறது சிறப்பு கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா இவர்களுடைய தொடர்பு, அப்ப லக்னாதிபதி 1, 5, 9 திரிகோண தொடர்பு இருக்கணும், அல்லது குருவோட தொடர்பு இருக்கணும், அல்லது காலச்சக்கரத்துடைய சிம்மம், சிம்மம், தனுசு, இவர்கள் இந்த தனுசு, அதாவது லக்னாதிபதி போய் சிம்மத்திலேயோ தனுசுலயோ இருக்கணும். இந்த மாதிரியான தொடர்பு இருக்கணும். அடுத்ததா 4ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியுடைய தொடர்பு இருந்து அவர்களுடைய தசா நடக்கணும். அவர்களுடைய தசா நடக்கும் பொழுது அவர் கோயில் கட்டுவதற்கான அந்த கொடுப்பினையை பெறுகிறார். சொந்த காசில் கட்டினாலும் சரி, இல்லை வெளியில வசூல் பண்ணி கட்டக்கூடிய, இவர் காசு 1 ரூபா கூட போடலன்னா கூட இவர் தலைமையில வசூல் பண்ணி கட்டக்கூடிய யோகம் கூட அந்த நேரத்தில் அவருக்கு நடக்கும். கோயில் கட்டுறது அந்த விஷயத்துல நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அப்படியாப்பட்ட தர்ம காரியத்தை செய்யக்கூடிய யோகம் இந்த அமைப்புல வரும். சரி, எந்த கோயிலை கட்டுவார், எது சம்பந்தமா அவருக்கு ஆர்வம் இருக்குன்னா, 10ஆம் இடத்து அதிபதி, லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்து சம்பந்தமான கோயிலுக்கு கட்டுறதுக்கான கொடுப்பினை இருக்கும். இப்ப சூரியன்னா பாத்தீங்கன்னா சிவன் கோயில். சிவன் கோயில் கட்டுறது அவ்வளோ சாமர்த்தியம் கிடையாது. அதாவது உலகத்துல எந்த கோயில் வேணாலும் சீக்கிரம் கட்டிடலாம். சிவன் கோயிலுக்கு மட்டும் அது புதுசா கட்டுறதுங்கிறது அவ்வளோ வாய்ப்பு கிடையாது. இருக்கிற கோயிலை புனரமைக்கிறதுக்கு வேணா அதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. அப்ப சூரியன் அதுக்கு ஆட்சி உச்சம்னு வலுவான, அதாவது இதுல சிவன் கோயில் கட்டுறதுக்கு மட்டும் வேற ராகு, கேது, சனி இந்த மாதிரியான பாப கிரகத்துடைய தொடர்பு இந்த 4, 10க்கு ஏற்பட்டிருக்க கூடாது. இல்லைன்னா 10ஆம் அதிபதியே சனி இந்த மாதிரி இருந்தா கூட அது பாத்தீங்கன்னா காவல் தெய்வத்துக்கு போயிட்டுடும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த சூரியன் இருக்கார், 10ஆம் அதிபதியா சூரியன் வரார், அவர் 4ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறார் அப்படின்னா கணபதி. அதே போல சிவன் கோயிலுடைய இப்போ சிவலிங்கம்லாம் நிறைய இடத்துல பார்க்குறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு புனரமைக்கக்கூடிய கொடுப்பினை கிடைக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சந்திரன் 10ஆம் அதிபதியா வராரு அப்படின்னா அவங்களுக்கு இப்போ பெண் தெய்வம் பார்வதி தேவியோட பார்வதி வழிபாடு. அதாவது பார்த்தீங்கன்னா பெண் தெய்வம் பார்வதி சம்பந்தமான 10 அவதாரங்கள், 10 நிலைகள் இருக்கு இல்லையா, தசமகாவித்தை, அதில் எந்த கோயில் வேணாலும் அவங்களுக்கு கட்டுறதுக்கான கொடுப்பினை கிடைக்கும். அம்மன் கோயில் கட்டுறதுக்கான கொடுப்பினை கிடைக்கும். அடுத்ததா செவ்வாய்னா முருகன் செவ்வாயுடைய அதிதேவதை முருகப்பெருமான் சுப்பிரமணியருடைய கோயில் கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும். புதன்னா பெருமாள் கோயில் கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும். லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதியா புதன் வரார் அப்படின்னா அவருக்கு பெருமாள் கோயில் கட்டுவதற்கான யோகம் கிடைக்கும். அதே சுக்கிரன்னா சயன கோலத்தில் இருக்கிற பெருமாள், இல்லைன்னா மகாலட்சுமி பெண் தெய்வ கோயில், இந்த மாதிரியான சாந்த சுரூப கோயில் கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும். சுக்கிரனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பார்த்தீங்கன்னா எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி, ஐயனார், சாஸ்தா, இந்த மாதிரியான கோயில் கட்டக்கூடிய யோகம் சனி 10ஆம் இடத்தாதிபதியா வந்தா கிடைக்கும். எல்லை காவல் தெய்வங்களுடைய வழிபாடு, கிராம தேவதைகளுடைய வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, காவல் தெய்வ கோயில்கள் கட்டக்கூடிய அந்த யோகம் கொடுப்பினை 10ஆம் அதிபதி சனியாக வரும்பொழுது கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒருவருடைய குரு வராருன்னு வச்சுங்க, ஜீவசமாதி, மகான்களுக்கு ஜீவசமாதி கட்டுறது. அதே போல பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் கட்டக்கூடிய யோகமும் குருவுக்கு வரும். குரு 10ஆம் அதிபதியாக வராருன்னா சிவன் கோயில் கட்டுறது யோகமும் வரும். ஜீவசமாதிகள், சித்தர்களுடைய ஜீவசமாதி கட்டக்கூடிய யோகம், மகான்களுக்காக கோயில் கட்டக்கூடிய யோகம், இந்த மாதிரியான யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக குரு 10ஆம் அதிபதியாக வரும்பொழுது கிடைக்கும். ஆக ஒருவருடைய ஜாதகத்துல கோயில் கட்டுறது அப்படிங்கிறது அவருடைய லக்னாதிபதியுடைய வலிமையை பொறுத்து, லக்னாதிபதியோட சிந்தனையை பொறுத்து இருக்கிறது. அப்ப லக்னாதிபதி கண்டிப்பாக திரிகோணம் 1, 5, 9, இல்லைன்னா காலச்சக்கரத்துக்கு 5, 9 சிம்மம் தனுசுல தொடர்பு இருக்கணும்.
இருந்தால் தான் அவருக்கு அந்த சிந்தனை, அதற்கான கொடுப்பினை, பாக்கியம் கிடைக்கும். அதுக்கான டைம் வந்து தசாபுத்தி வந்து இந்த 4ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்பு பெற்று அவருடைய திசை நடைமுறைக்கு அதாவது புத்தி கூட கிடையாது, தசையே நடைமுறைக்கு வரும் பொழுது அந்த யோகம் அவருக்கு கிடைக்கும். ஆக இதையெல்லாம் அனுசரித்து தான் அவருக்கு கோயில் கட்டக்கூடிய யோகம் அமையும். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகம் புண்ணிய செயல் செய்வதற்காக பிறந்ததா, பாவ செயல் செய்வதற்காக பிறந்ததா, அந்த புண்ணிய செயல் செய்யக்கூடிய காலம் என்ன என்பதையெல்லாம் தெளிவாக கணிக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.